வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற செப்டம்பர் 7ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 4877 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா, ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓவரால் அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அண்டு மார்க்கெட் சினாரியோ கான்செப்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி என்னென்ன டாபிக் நம்ம எடுக்கிறோம், அந்த டாப்பிக்கில் என்னென்ன பார்க்கணும், முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும். ஸ்ட்ராடல் இருந்தால் என்ன, ஸ்ட்ராங்கிள் இருந்தால் என்ன, மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இருந்தால் என்ன, மீன் ரிவர்ஸ் இருந்தால் என்ன, ஜீரோ டு ஹீரோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம், ஒரு இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டியை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், ஆப்ஷன் ப்ரீமியத்துக்குள்ளே எந்த மாதிரி இருக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு மந்த்லி கிளாஸஸில் அடங்கும். ஸோ இதை பற்றி நிறைய பேர் டீட்டெயில் இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வீக் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் சினாரியோ அண்ட் இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி எடுத்துருவோம். அதை நீங்கள் ஒரு 1 வீக் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது இந்த 2 டாபிக். அடுத்த வீக் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம், ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள் எடுத்துருவோம். இதை நீங்கள் 2வது வீக்கு இதையும் சேர்த்து, அதாவது இந்த மார்க்கெட் சினாரியோவும் இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டியும் இருக்கும் இல்லையா, இது ரெண்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வீக் பார்ப்பீங்க, இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை. சரிங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாமே, ஸோ இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அனாலிசிஸ் எல்லாமே செகண்ட் வீக்கில் டோட்டலாக இது வரைக்கும் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? தேர்டு வீக்கு அப்புறம் நீங்கள் மீன் ரிவர்சல் ஜீரோ டு ஹீரோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி, பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜிலாம் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம். ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இது எல்லாத்தையும் எப்படி கம்பைன் பண்ணி பார்க்குறது அப்படின்றதையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். கடைசியில் அந்த கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஓவரால் உங்களுக்கு மார்க்கெட் ரிசல்ட்டு கிடச்சிடும். இப்படி தான் இருக்க போகுது மார்க்கெட் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி என்ன பண்ணணும், காலை பை பண்ணணுமா, இல்லை புட்டை பை பண்ணணுமா, இல்லை காலை செல் பண்ணணுமா, புட்டை செல் பண்ணணுமா அப்படின்ற விஷயம்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ முதல் தடவை நம்மளுக்கு டியூஸ்டே எக்ஸ்பைரியை மாற்றுறாங்க நிஃப்டியில். சரிங்களா? அப்படி மாற்றுறதுக்கு முந்தைய நாள் என்ன நடந்திருக்கு, ஸோ இந்த எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் நடக்கிற மூமெண்ட்டும் முன்னாடி நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய டேபிளும் இருக்கு இல்லையா, அந்த டேபிளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓவரால் அவங்களுக்கு இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் சைட் வேஸ் டு அப் ட்ரெண்ட் கொண்டு போனால் என்ன இருக்குன்னா, கால் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கேருந்து 500லேருந்து 550, 600 வரைக்கும் புட் ஆப்ஷனையும் கொஞ்சம் செல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதனால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மார்க்கெட்டில் மல்டிப்புள் ஸ்ட்ராடில், நல்லா புரிஞ்சு, ஸ்ட்ராங்கிள் கிடையாது, மல்டிப்புள் ஸ்ட்ராடில். ஸோ அந்த மல்டிப்புள் ஸ்ட்ராடில் 3 ஸ்ட்ராடல் இருக்குது. ஸோ அந்த 3 ஸ்ட்ராடல் இருக்காங்கன்னா எங்கே இருந்து கிட்டத்தட்ட 24,500 டு 24,600 இதில் இருக்க எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் கால் அண்ட் புட் ரெண்டையுமே சேர்த்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மார்க்கெட் காலையிலே நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஷார்ட் எட்ஜோட மிட்டுக்கு மேலே, ஒயிட் எட்ஜோட மிட்டுக்கு மேலே, ஏன்னா ஷார்ட் எட்ஜோட மிட்டு நம்மளுக்கு 450 நியர்பை, அதுக்கும் மேலே, ஒயிட் எட்ஜோட மிட்டுக்கும் மேலே, ஓப்பனுக்கும் மேலே, இந்த புட் ஆப்ஷனோடைய டிமாண்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கும் நியர்பை மேலே மட்டும். ஸோ அப்போ இப்படி மேலே நிற்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஓப்பன் தான் நம்மளுக்கு மெயின் விஷயம். இப்போ இந்த ஓப்பனு கீழே வரலன்னா என்ன பண்ண போகிறாங்க, அடுத்ததாக எஸ்டர்டே ஹையில் தான் நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் டாப்பு, அடுத்து வைட் ரேஞ்ச் டாப்பு, இது எல்லாத்தையும் ரீச் பண்ண போகிறாங்க. அப்போ கால் ஆப்ஷன் சைடு நீங்கள் எப்பயும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் இதை பிரேக் பண்ணும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐவி கொஞ்சம் நேத்திக்கு விட ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்தாங்க. அப்போ நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு ஒரு இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி இருக்குனாலே ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்ற அர்த்தம். அப்போ ஒன்று அவங்கள பிரேக் அவுட் பண்ணி மேலே கொண்டு போகணும், இல்லை அங்கேருந்து திருப்பி ரிவர்சல் வரணும். ஓகேங்களா? அப்போ மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் அமைஞ்சிருது 24,600 வரைக்கும். நேத்திக்கு பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஹையை கட் பண்ணல, பட் இன்றைக்கி இந்த எஸ்டர்டே ஹை 572 கட் பண்ணி நம்மளுக்கு 600 வரைக்கும் ரீச் பண்ணி மேலே நம்மளுக்கு ஒயிட் ரேஞ்சோட டாப் வரைக்கும் ரீச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு லோ டு ஹை, நல்லா கவனிச்சுங்க, ஒரு லோ டு ஹை பாசிட்டிவ் நோட்டில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் நோட்டில் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ அகைன் மறுபடியும் மேலே போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஒரு ட்ரிபிள் ஸ்ட்ராடல், அதாவது 24,600 கால் ஆப்ஷன், 600 புட் ஆப்ஷன், 550 கால் ஆப்ஷன், 550 புட் ஆப்ஷன், 500 கால் ஆப்ஷன், 500 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? அப்போ இது ஒரு 3 ஸ்ட்ராடல், ட்ரிபிள் ஸ்ட்ராடல், மல்டிபிள் ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க.
இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 600 ஸ்டாடல், 550 ஸ்டாடல், 500 ஸ்டாடல். அப்போ 500 ஸ்டாடலுடைய கீழ்ப்பக்க எல்லை அப்படின்னா 24 450. 600 ஸ்டாடலுடைய மேல்பக்க எல்லைன்னா நம்மளுக்கு 24 650. அப்போ ஓவரால் அந்த 24 650 டு 24 450 வரைக்கும் இருக்கிற ரேஞ்சு. ஏன்னா இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட்டு காலன் புட்டு இருக்காங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்டாடல் இருக்கனால எல்லா கால் ஆப்ஷன் எல்லா புட் ஆப்ஷனும் எடுத்துக்காங்க. அப்போ என்ன இருக்குன்னா 625 முடிச்சிருந்தாலும் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்து கால் ஆப்ஷன் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது 550 600 500 இவங்க எல்லாமே ஐடிஎம். அப்போ 500 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து நம்மளுக்கு லோ வந்து 64 அப்படின்னா 24 564 க்ளோஸ் எடுத்துக்கிட்டால் 24 653. இப்போ கீழே வந்து 564 மேலே போனால் 653க்கு ரியாக்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அடுத்தது 550 காலை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24 603. சரிங்களா, இந்த லெவலில் வந்துடும். அப்போ 550 + 111 அப்படின்னா 24 661. ஸோ 600 காலை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 24 600 காலோடைய க்ளோஸ் வந்து 29 ரூபா அப்படின்னா 24 629. அதுக்கு கீழே தான் முடிச்சிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். 600 + 75 எடுத்துகிட்டா 24 675. அப்போ ஓவரால் மேலே எடுத்துகிட்டோன்னா 24 675. கீழே எடுத்திங்கன்னா புட் ஆப்ஷன் 517 அப்படின்னா 24 483. ஸோ கீழே 450 வரைக்கும் கூட இருக்குது. ஸோ இந்த 500 to 600க்குள்ளே திருப்பியும் உள்ளே கொண்டு வராங்களான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ இந்த ட்ரிப்பிள் ஸ்ட்ராடில் பிரேக் அவுட் பண்ணால் என்ன நடக்கும்? நம்ம போன வாரம் பார்த்துருந்தோம். ட்ரிப்பிள் ஸ்ட்ராடில் பிரேக் பண்ணி கீழே டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகி கீழே போனாங்க. ஏன் அப்படின்னா இந்த ட்ரிப்பிள் ஸ்ட்ராடலுடைய அந்த மினிமம் ரேஞ்ச் இருக்குல்ல, நம்ம 50 பாயிண்ட். இப்போ 600 ஸ்ட்ராடல் அப்படின்னா 24 650க்கும் மேலே ஓப்பன் ஆகி நின்ட்டாங்க அப்படின்னா இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாருமே பேனிக் ஆகி அவங்களுடைய பொசிஷன்லேருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷனில் செல்லிங் நடந்ததுக்கப்புறம் அந்த வந்து கவர் பண்ண ஆக திருப்பி மேலே போவாங்க இன்னும் வேகமாக. ஓகேங்களா, அப்போ ஒரு பேனிக் மோடுக்கு வந்துடும். ஸோ அப்போ இன்னும் வேகமாக வேலை போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு மார்க்கெட்டில் இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஒரு வேளை கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் கூட அங்கே இம்ப்ளைடு வால்டிலிட்டி இல்லை அப்படின்னால் அங்கே வந்து ஒரு பேனிக் மோட் க்ரியேட் ஆகலைன்றது அர்த்தம் ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா, அப்போ பேனிக் க்ரியேட் ஆகலைன்னா என்ன பண்ணுறாங்க? அகெயின் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே வர்றாங்களா, இல்லை திருப்பி பேனிக் ஆகலை அப்படின்னா திருப்பி கீழே தான் வரப்போகிறாங்களா மார்க்கெட் அப்படின்றத பார்க்கணும். முக்கியமாக 2 விஷயமாக பார்க்கணும். எப்போவுமே பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிற மாதிரி தான் 3 விதமாக வச்சுக்கோங்க. ஒன்று அப் ட்ரெண்டு, ஒன்று டவுன் ட்ரெண்டு, ஒன்று சைட் வேஸ். சரிங்களா, சைட் வேஸ் டு அப் ட்ரெண்டும் இருக்கலாம், சைட் வேஸ் டு டவுன் ட்ரெண்டும் இருக்கலாம், டைரெக்டாக நல்ல ஃபாலோ இல்லை நல்ல அப் ட்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ரேஞ்ச் பவுண்டாக அதுக்குள்ளேயும் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணணும். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. மார்க்கெட்டில் எப்பயுமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. இப்படி தான் மேலே தான் போகும் இல்லை கீழே தான் போகுன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. 2 பக்கமும் வச்சுக்கணும். சரிங்களா, இப்போ ஓவரால் நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கக்கூடிய இடம் 24 600. ஸோ 24 600ல் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்காங்க. அப்போ ஓரளவுக்கு நியர்பை நம்ம எடுக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அப்படின்னா 24 550. சரிங்களா, மேலே எடுத்துட்டோம் அப்படின்னா 24 600 கால். அப்போ நியர்பை இருக்கவங்க அவங்க தான் கால் அண்ட் புட்டு. ஏன்னா 600 ஸ்டாடில் எடுக்க முடியாது. 600 ஸ்டாடில் எடுக்கணும் அப்படின்னா 600 கால் புட் ஆப்ஷன் மேலே வரணும். ஸோ அவங்க மேலே வரல. அதனால் வந்து 24 550 புட் ஆப்ஷன் அண்டு 600 கால் ஆப்ஷன். அப்போ 24 550 - 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24 450. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கீழே பாட்டம் அந்த ஸ்ட்ராடல் ட்ரிபிள் ஸ்ட்ராடலுடைய மல்டிபிள் ஸ்ட்ராடலுடைய பாட்டம் கிடைக்கும். அதே மாதிரி மேலே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24 700. இது வந்து ஒய்டஸ்ட் எட்ஜ். ஷார்ட்டஸ்ட் எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 525. அதாவது 24 520 ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அப்போ ஷார்ட் ரேஞ்சோட டாப்னு எடுத்திங்கன்னா 24 675. சரிங்களா, அப்போ ஷார்ட் ரேஞ்சோடைய டாப் அண்ட் பாட்டம் 525 to 675 அப்போ நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட்டு. அண்டு ஒய்டு ரேஞ்சுடைய டாப் அண்ட் பாட்டம் எடுத்திங்கன்னா 450 to 700ன்றப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு 250 பாயிண்ட் இதில் கவர் ஆகும். ஸோ இதை நம்ம ஏன் இதுக்குள்ளே கவர் பண்ணி நம்ம ரேஞ்ச் எடுக்கணும்னா மார்க்கெட்டும் அந்த இடத்துக்கு தான் ரியாக்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், காலையில் நல்ல சைட் வேஸ் போட்டுட்டு மார்க்கெட் பிரேக் பண்ண எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ண மார்க்கெட்டு நம்மளுடைய ஒயிட் ரேஞ்சோட டாப்புக்கு மேலே போகலை ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி லெவல்ஸ்க்கு தான் ரியாக்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணியிருக்கா இல்லையான்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணுவோம். அந்த லெவலை நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுலேயும் கால்குலேட்டிவாக நம்ம லெவல்ஸ் எடுத்துக்கணும். அப்போ கால்குலேட்டிவாக ஒரு லெவல்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா
உங்களுடைய ரிஸ்க்கும் கால்குலேட்டிவாக இருக்கும். அப்போ ரிஸ்க்கு கால்குலேட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ சரியாக வரும். அப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ சரியாக வந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்களுடைய கான்செப்ட் வந்து சரியான விஷயத்தில் இருக்கா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி அதில் கொண்டு வர முடியும். ஸோ சரியான ரிஸ்க்காக இருக்கணும், சரியான ரிவார்டாக இருக்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் ரிவார்டு வந்து கால்குலேட்டிவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வைஸாக ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து கால் ஆப்ஷன் சைடு 10, புட் ஆப்ஷன் சைடு 7, புட் ஆப்ஷன் சைடு ஐவி, ஏடிஎம் ஐவி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கால் ஆப்ஷனை விட. ஸோ அப்போ கால் ஆப்ஷன் சைடு ஒன்று ப்ரீமியம் டிகே ஆகலாம், இல்லை ப்ரீமியம் கொடுக்கப்பட்டு டிகே ஆகலாம், 2 விதமாகவும் நடக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய இந்த பேங்க் நிஃப்டி, இவங்க 0-0க்கு நாளைக்கு எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா, இங்கே பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் அங்கேயும் கொஞ்சம் மாறுதல் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 54,000 ஸ்ட்ராடல் 54,000த்துலேயே தான் முடிச்சுக்கிறாங்க. அவங்களுடைய லோவை பேஸ் பண்ணியும் ரேஞ்ச் எடுங்க, க்ளோஸை பேஸ் பண்ணியும் ரேஞ்ச் எடுங்க. அவங்களுடைய இந்த இடைப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லாமல் இந்த மாதிரி இடைப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வர்றாங்க அப்படின்னாலே ஒரு சின்ன சைட் வேஸ் செஷனோ ஏதோ இருக்க போகுதுன்றது அர்த்தம். சரிங்களா, மந்த்லி எக்ஸ்பைரியை பொறுத்த மட்டும். இப்போ அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த இடத்துல அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து வருது, புட் ஆப்ஷன் சைடு வருதா, கால் ஆப்ஷன் சைடு வருதா, ஸோ மார்க்கெட் எந்த மாதிரி மொமெண்டத்தில் இருக்காங்கன்றது. ஸோ ஓவரால் இங்கே பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு அண்ட் புட் ஆப்ஷன் சைடு தான் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகம். ஸோ அப்போ நாளைக்கு ஒரு நிஃப்டியில் 0 to ஹீரோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இங்கே பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி சினாரியோ வைஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனது வந்து மந்த்லி ஓப்பன். அப்போ அந்த மந்த்லி ஓப்பன்லேயே அவங்க வந்து ஓப்பனுக்கு மேலேன்னு தக்க வைக்கிறாங்க அப்படின்னா திருப்பி அந்த மந்த்லி ஓப்பனை வந்து பிரேக் பண்ண போகிறாங்களா, இல்லை பிரேக் பண்ணாமல் அகைன் மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களா, நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி. சரிங்களா, 2 பேர்த்துக்குமே இன்றைக்கி நடந்தது தான் வந்து மந்த்லி ஓப்பன். அப்போ அந்த மந்த்லி ஓப்பன் நடந்ததுக்கு அடுத்த நாளே நம்மளுக்கு என்ன ஆகுது, எக்ஸ்பைரியும் நடக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நிஃப்டியுடைய எக்ஸ்பைரியும் கொஞ்சம் பக்கத்தில் வருது அப்படின்ற பட்சத்தில் இதில் ஏடிஎம் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 600 புட் ஆப்ஷன் அண்டு 650 கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டா கூட சரிங்களா, 600 புட் ஆப்ஷன் நம்ம 38 ரூபா, 650 கால் ஆப்ஷன் எடுத்துகிட்டா கூட நியர்பை 2 பேர்த்துக்கு இருக்கக்கூடிய நியர்பை ஏடிஎம் அவங்க தான். அப்போ கிட்டத்தட்ட 38-46 அப்படின்னா கிட்டத்தட்ட 84 பாயிண்ட் ஏடிஎம்மில் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுன்றது மேக்ஸிமம் டிகே ஆன லெவல் தான் அது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க எப்படி இன்னும் டிகேக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஆல்ரெடி டிகே ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் டிகே ஆயிடுச்சு. இன்னும் சில ஒரு கம்மியான பாயிண்ட்ஸ் தான், 2 பக்கம் பார்க்கும்போது ஒரு 40 பாயிண்ட்ஸ் தான் இருக்காங்க. அப்போ இந்த 40 பாயிண்ட் அகெயின் இன்னும் டிகே பண்ணுறதுக்கு பெரிய மொமெண்டமாக கொடுத்துட்டு திருப்பி கரைக்க போகிறாங்களா, இல்லை காலையிலேருந்தே ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்டுக்கு உட்பட்டு மார்க்கெட்டை உள்ளே வச்சுட்டு சைட் வைஸில் கொண்டு போய் முடிக்க போகிறாங்களான்றதை பார்க்கணும். ஸோ 0 to ஹீரோவை பொறுத்த மட்டும் எந்த மாதிரி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியோட இம்பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஒரு ரேஷியோ சரியாக இல்லாமல் அகெயின் அண்ட் அகெயின் அதில் வந்து இம்பேலன்ஸ்டாக கூட குறைய இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா சம் பிரேக் அவுட்ஸ் நடக்கும்போது ஒரு பெரிய மொமெண்டம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்க, அந்த பெரிய மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இல்லாத ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இன்றைக்கி க்ளோசிங் டேபிளில் இல்லாத ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அளவுக்கு மார்க்கெட் மூவ் ஆகிருக்கு. 600க்கு மேலே, 650க்கு மேலே, 700க்குலாம் மூவ் ஆகிட்டு போகுதுன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ 700 இருக்காங்கன்னா 700 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 28 அப்படின்னா 728க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறாங்களாம் பார்க்கணும். முக்கியமாக மார்க்கெட்டில் ஒரு விஷயம், நல்ல விஷயம் புரிஞ்சுக்குங்க. ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு லோ வச்சு திரும்புகிறாங்க அப்படின்னா அந்த லோலையே ஒருவேளை ஓப்பன் லோ வச்சாலும் சரி, இல்லை கீழே போய் திரும்பினாலும் சரி, நியர்பை அந்த லோவில் தான் நம்ம போய் கால் ஆப்ஷன், நீங்கள் பையராக இருக்கீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் அங்கே தான் பை பண்ணணும். அதை விட்டுட்டு எது லோ அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து பையராக உள்ளே போகணும். இல்லை இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் ஏறினதுக்கப்புறம் அங்கே போய் நான் போய் பை பண்ணுவேன், அங்கே தான் பிரேக் அவுட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அங்கே போய் பை பண்ணிங்க அப்படின்னா ஒன்று திருப்பி சின்ன ரிவர்சல் வந்தால் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். ஆர்எல்ஸ் நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போய் அடைஞ்சாலும் உங்களுக்கு பெருசாக ப்ராஃபிட்ன்றது இருக்காது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து கண்டுபிடிங்க. ஏன்னா இப்போ மார்னிங்கே மார்க்கெட் எடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஷார்ட் எட்ஜ் மிட்டுக்கு மேலே, ஒயிட் எட்ஜ் மிட்டுக்கு மேலேன்னு ஆகிட்டாங்க. அப்போ டேரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்ன்றது என்னது, ஓப்பன் தான். அப்போ அகெயின் எங்கே வர்றாங்க, 24,500 ஒயிட் எட்ஜோட மிட்டுக்கு வந்தாலும் திருப்பி என்ன பண்ணுறாங்க, 500 கூட வரல, அகெயின் திருப்பி மேலே தான் போகிறாங்க. இது யாருக்கு சாதகமாக இருக்குன்னா பையரை விட செல்லருக்கு சாதகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல டிகே நடைபெறும். சரிங்களா, அந்த டிகே நடைபெற்று
இங்கே பிரேக் அவுட் ஆகி மேலே போனாலும் கூட குறைவான ப்ரீமியம் தான் கிடைக்கும். பட் இந்த டிகே யாருக்கு சாதகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா செல்லருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே ஒரு ஆப்ஷன் பையன்றவங்க ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு, இப்போ இது எஸ்டர்டே ஹை, ஒருவேளை இங்கே ஓப்பன் வச்சுட்டு இந்த இடத்துல ஓப்பன் வச்சுட்டு சின்ன லோ இந்த இடத்துல வச்சுட்டு திரும்பி போய் எஸ்டர்டே ஹையை கட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் கம்மியாக கிடைக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் பையர் வந்து என்ட்ரி ஆகணும். இப்போ இல்லை நீங்கள் ஓவரால் இந்த இடத்துல வந்து சைட் வைஸ்லாம் போட்டுட்டு ஒன்று இந்த பிரேக் அவுட்லேயோ இல்லை இந்த எஸ்டர்டே ஹை பிரேக் அவுட்டில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே பெருசாக இருக்கும். ஸோ அதுதான் ஸ்டாப் லாஸே அடிக்கலையே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்டாப் லாஸ் அப்படின்றது மார்க்கெட் இப்போ திரும்பிச்சுன்னா கீழே என்ன லெவலில் வரும், டைரெக்டாக இந்த இடத்துல ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் அடுத்தது ஓப்பனுக்கு தான் வருவாங்க. சரிங்களா, வராமல் போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்கிறது கிடையாது. வந்தால் இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ட்ரியை கொஞ்சம் ஏர்லியராக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ஸு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஓவரால் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி எழுதி வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் முடியும். இப்போ ட்ரிபிள் ஸ்ட்ராடிலே அமைஞ்சிருக்கு. ட்ரிபிள் ஸ்ட்ராடில் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை அமைஞ்சிருக்கு, ட்ரிபிள் ஸ்ட்ராடுக்கு ரியாக்ட் பண்ண அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி போகும்போது எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் போட்டு வரோம். ட்ரிபிள் ஸ்ட்ராடுன்ற டைட்டில்லே இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த எக்ஸ்பைரி டேக்கு நியர்பை வரக்கூடிய ட்ரிபிள் ஸ்ட்ராடில் என்ன பண்ணியிருக்காங்கன்றதையும் பாருங்கள். அதுவுமே நம்ம ட்ரிபிள் ஸ்ட்ராடுன்னு போட்டு நிஃப்டி 0 to 0 போட்டிருப்போம் ஆல்ரெடி டேபிளில். இதே மாதிரி இன்றைக்கி தம்ப்நெயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நியர்பை நம்ம க்ரியேட் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சரிங்களா, அப்போ அன்னைக்கு எந்த மாதிரி நடந்திருக்காங்க, அப்போ அதே மாதிரி ஒரு சினாரியோ டிட்டோ பண்ணால் எப்படி நடக்க வாய்ப்பு, இல்லை அதை தாண்டி வேறு மாதிரி அவங்க போனாலும் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு. ஒருவேளை இப்போ நீங்கள் ட்ரிபிள் ஸ்ட்ராடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் எல்லாருமே இருக்குது. அப்போ ஒருவேளை இங்கே ஓப்பன் ஆனாலும் என்ன ஆகும், திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை இங்கே ஓப்பன் ஆகி கீழே வந்தால் என்ன ஆகும், கீழே 24,450 வந்து டிசைட் ஆகும், அங்கேயும் கீழே போகிறதா இல்லை திருப்பி வர்றதான்னு. அதனால் எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் தயாராக இருக்கணும். எந்த மாதிரி மொமெண்டம் கொடுத்தாலும் அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அதை எங்கேன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு அனலிசிஸை ஸ்பீடு பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.